Hi guys, I am from Namo Postal Academy. Already நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளாஸ் நம்பர் 1லேருந்து கிளாஸ் நம்பர் 33 ஆஃப் பிஓ கைட் பார்ட் 1 வந்து பார்த்துருக்கோம். இப்போ பிஓ கைட் பார்ட் 1ல் கிளாஸ் நம்பர் 34லேருந்து பார்ப்போம். கிளாஸ் நம்பர் 34 எதை பற்றி சொல்லுதுன்னா ரீகால் ஆஃப் ஆர்டிக்கல். சென்டர் அனுப்பின ஆர்டிக்கலை திரும்ப வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அதை வாங்குறது எப்படி? அப்ளிகேஷன் ஷுட் பி மேட் டு த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங். போஸ்ட் பண்ண ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷனை கொடுப்போம். ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் இஃப் இட் ஹாஸ் நாட் பின் டெலிவர்ட் டு த அட்ரஸுக்கு டெலிவரி ஆகிருக்கூடாது, நாட் பின் கான்ஃபிஸ்கேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட் பை காம்படிட்டிவ் அத்தாரிட்டிஸால் அது கான்ஃபிஸ்கேட் ஆகிருக்கூடாது. அது இல்லாமல் சட்டத்துக்கு புறமானதாக இருந்து சைஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் ஷுட் பி அக்கம்பனிட் பை ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்டிங் ரீசன்ஸ் அண்ட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் ரெசிப்ட் இஃப் ரெஜிஸ்டர்ட். அந்த அப்ளிகேஷனில் வந்து எதனால் திரும்ப வாங்குகிறோன்னு ரீசன் இருக்கணும். அது இல்லாமல் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் இருந்தால் அதனோட ஒரிஜினல் ரெசிப்டோட காப்பி இருக்கணும். ரீகால் ஆஃப் ஆர்டிக்கலுக்கான சார்ஜஸ் வந்து ₹6. ஒரு ஆர்டிக்கலுக்கு ₹6. அதே ஒருவேளை ஒரே சமயத்தில் ஒரே டைமில் அதே ஆஃபீஸில் ஃப்ரம் த சேம் சென்டர் அதே சென்டர்கிட்டேருந்து ஒரே அட்ரஸுக்கு ஒரு 6 ஆர்டிக்கல் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ ஆர்டிக்கல்னாலும் அதிகமான ஆர்டிகல்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் புக் பண்ணியிருந்தா எத்தனை ஆர்டிகல்ஸ் அனுப்பியிருந்தாலும் காமனாக ஒரே ஆர்டிக்கலுக்கான ஃபீயாக தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஒரே ஆர்டிக்கலுக்கான ஃபீ ₹6 மட்டும் கலெக்ட் பண்ணிப்போம். அந்த மொத்த ஆர்டிக்கலுக்கும் அது பொருந்தும். இட் ஷுட் பி அப்ரூவ்ட் பை டெலிவரி எஸ்பிஎம் தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா டெலிவரி ஆயிருக்கா இல்லையான்றதை அவங்க தான் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணணும். கிளாஸ் நம்பர் 35 டெஃபினேஷன் ஆஃப் டெலிவரிக்கான டெஃபினேஷனை சொல்லுது. கிளாஸ் நம்பர் 36 டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எப்படி டெலிவரி பண்ணணும்னு சொல்லுது. அதாவது ரெசிப்டில் சைன் வாங்காமல் கொடுக்கக்கூடாது. அக்னாலேஜ்மெண்ட் இருந்தால் அக்னாலேஜ்மெண்ட்டில் சைன் வாங்கணும். 37 ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ப்ரெசென்டட் ஃபார் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் அவங்க அன்னைக்கு வேணாம் எடுத்துகிட்டு போங்க நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மேக்ஸிமமாக 7 days வச்சுருக்கலாம். அந்த 7 daysக்கு அப்புறம் அதை வந்து ரெஃப்யூஸ்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். கிளாஸ் நம்பர் 38 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் டு ஃபர்ம்ஸ் எக்ஸட்ரா. ஒரு ஃபர்முக்கோ கம்பெனிக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு பல்க் ஆர்டிகல்ஸ் ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக வருதுன்ற சமயத்தில் அவங்களுக்கு நம்மளோட ரெஜிஸ்டர் லிஸ்ட் காப்பி வந்து டூப்ளிகேட் காப்பியாக எடுத்து அப்பர் காப்பியில் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி நம்ம வாங்கிப்போம். லோயர் காப்பியை அவங்கக்கிட்ட ஆர்டிகல்ஸோடு கொடுத்துருவோம். ஆனால் அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஏதாவது டியூ ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டியூ ஆர்டிகல்ஸ் வந்து அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்டில் என்ட்ரி போட மாட்டோம். அதுதான் கிளாஸ் நம்பர் 39 டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு பர்தநாஷின் உமனுக்கு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் வருது, ஆனால் நமக்கு வந்து அவங்க தான் பர்தநாஷின் உமன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா பர்தநாஷின் உமன்றதுனால நமக்கு ஃபேஸ் தெரியாது. அவங்களோட பிஹாஃபில் டெலிவரி எடுத்துகிறதுக்கு எந்த விதமான ஏஜென்ட்டும் இல்லைன்ற சமயத்தில் ஹர் சைன் ஷுட் பி அட்டஸ்டட் பை எ விட்னஸ். ஒரு விட்னஸ் வந்து அவங்களோட சைனை அட்டஸ்ட் பண்ணணும். அந்த விட்னஸ் எப்படி இருக்கணும்னா அந்த பர்தநாஷின் உமனோட ரிலேட்டிவாக இருக்கணும். அவங்களோட ரிலேட்டிவ்ன்ட்டு போஸ்ட்மேனுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை அப்படி அந்த விட்னஸ் போஸ்ட்மேனுக்கு தெரியலன்ற பட்சத்தில் அந்த பர்தநாஷின் உமனை ஐடென்டிஃபை பண்ணுற ஒருத்தர் விட்னஸாக சைன் பண்ணணும். கிளாஸ் நம்பர் 40 டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் ஒரு வேளை டேமேஜ் ஆகிருக்கு என்ற சமயத்தில் அது இன்லேண்ட் ஆர்டிக்கலாக இருந்தால் 7 daysக்குள்ளே டெலிவரி எடுத்துக்க சொல்லி போஸ்ட் மாஸ்டர் அட்ரஸுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதே ஒரு வேளை ஃபாரின் ஆர்டிக்கலாக இருந்தால் 15 daysக்குள்ளே டெலிவரி எடுத்துக்க சொல்லி நோட்டீஸ் கொடுப்பாரு. டேமேஜ்டு ஆர்டிக்கல் வில் பி டெலிவர்ட் ஒன்லி ஆன் விண்டோ டெலிவரி மட்டும்தான் கொடுப்போம். அடுத்த கிளாஸ் நம்பர் 41 டெலிவரி ஆஃப் பார்சல்ஸ் அண்ட் பீரியட் ஆஃப் டிடென்ஷன் அட் ஆஃபீஸ். பார்சலோட டெலிவரி பார்சல் நாட் எக்ஸீடிங் 10 kg issued to postman for delivery only once. பார்சல்னாலே மோஸ்ட்லி அது 10 kgக்குள்ளே இருக்கும்போது போஸ்ட்மேனுக்கு ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் டெலிவரிக்கு இஷ்யூ பண்ணுவோம். ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு டே டெலிவரி ஆகலைன்ற பட்சத்தில் 2வது நாள் வந்து நோட்டீஸ் ஆஃப் அரைவல் வந்திருக்குன்ற நோட்டீஸ் மட்டும்தான் கொடுப்போம். 7 நாளுக்குள்ளே வந்து டெலிவரி எடுத்துக்க சொல்லி நோட்டீஸ் மட்டும் 2வது நாள் எடுத்துகிட்டு போவோம். ஒருவேளை அதே பார்சல் 10 kgக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாளும் போஸ்ட்மேனுக்கு இஷ்யூ பண்ணக்கூடாது. ஒன்லி நோட்டீஸ் ஆஃப் அரைவல் இஸ் ப்ரெசன்டட்.
நோட்டீஸ் ஆஃப் அரைவலை மட்டும் கொடுத்துட்டு விண்டோ டெலிவரியை 7 நாளுக்குள்ளே வந்து எடுத்துக்க சொல்லி நோட்டீஸ் ஆஃப் அரைவல் கொடுத்துட்டு வந்துடணும். கிளாஸ் நம்பர் 42 டெலிவரி ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிக்கல். இன்சூர்ட் ஆர்டிக்கலாக இருந்தால் டெலிவரி எப்படி பண்ணுவோம்? ஒருவேளை இன்சூரன்ஸ் அமௌண்ட் 500க்குள்ளே இருந்தால் யூஷுவல் மேனரில் போஸ்ட்மேன் மூலமாக டெலிவரி பண்ணுவோம். அதே 500க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது விண்டோ டெலிவரியாக மட்டும்தான் பண்ணணும். ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் இன்சூர்ட் ஆர்டிக்கல் டேமேஜ் ஆகிருக்கு அல்லது தி அட்ரஸி சஸ்பிஷியன் ஆஃப் டேம்பரிங், அட்ரஸிக்கு அது டேம்பரிங் ஆகிருக்குமோன்னு சஸ்பிஷியஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த ஆஃபீஸ் டெலிவரி ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்க்கு போஸ்ட் மாஸ்டர் டூப்ளிகேட் காப்பியில் இன்வென்ட்ரி போடுவார். உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு இன்வென்ட்ரி போடுவார். அந்த 2 காப்பிலையும் அட்ரஸுக்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த சைன் பண்ண இன்வென்ட்ரியோட ஒரு காப்பியையும் இன்சூர்ட் ஆர்டிக்கல் இருக்கிற அக்னாலேஜ்மெண்ட்டில் சைன் பண்ணாமல் அன்சைன்டு அக்னாலேஜ்மெண்ட் அலாங் வித் 1 காப்பி ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் சென்ட் டு த சென்டர் பை த போஸ்ட் ஆஃபீஸ். சென்டருக்கு அதை மட்டும் அனுப்பிவிடுவோம். கிளாஸ் நம்பர் 43 டெலிவரி ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ். விபியோட அமௌண்ட் 500க்குள்ளே இருந்தால் போஸ்ட்மேன் யூஷுவல் மேனரில் டெலிவரி பண்ணுவார். அதே விபியோட ஆர்டிக்கல் 500க்கு மேலே போச்சுன்னா அது விண்டோ டெலிவரி மட்டும்தான். டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன் விச் கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் டியூ. கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்க ஆர்டிகல்ஸாக இருந்தால் அதே போல் தான் 500க்குள்ளே இருந்தால் போஸ்ட்மேன் யூஷுவல் மேனரில் டெலிவரி பண்ணுவார். 500க்கு மேலே இருந்தால் அது விண்டோ டெலிவரியாக கொடுப்போம். கிளாஸ் நம்பர் 45 டெலிவரி ஃபீ. டெலிவரி ஃபீன்றது நம்ம எதுக்கு வாங்குவோம், எந்த டைமில் வாங்குவோம் அப்படின்னா நம்ம டெலிவரிக்குன்னு தனியாக ஃபீ எந்த ஆர்டிக்கல்லையும் வாங்க மாட்டோம் எக்ஸப்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கு மட்டும் நம்ம டெலிவரி பண்ணும்போது டெலிவரி ஃபீன்னு தனியாக சார்ஜ் பண்ணி வாங்குவோம். அந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் 500 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும்போது 5 ரூபா நம்ம டெலிவரி ஃபீயாக சார்ஜ் பண்ணுவோம். கிளாஸ் நம்பர் 46 வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஓவர் வேல்யூ ஆர்டிகல்ஸ் அட் நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸஸ். நோ டெலிவரி ஆஃபீஸாக இருக்கும்போது அந்த ஆஃபீஸ்க்கு பக்கமாக இருக்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஓவர் வேல்யூ ஆர்டிக்கல்னால் விபியோட வேல்யூ அதிகமாகவோ அல்லது அந்த ஆர்டிக்கலோட இன்சூரன்ஸ் வேல்யூ அதிகமாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு சூப்பரண்டென்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம். அவங்கள ஆஃபீஸ்க்கு வர சொல்லி விண்டோ டெலிவரி எடுக்க சொல்லி ஆத்தரைஸ் பண்ணலாம். கிளாஸ் நம்பர் 47 பேமெண்ட் ஆஃப் எம்ஓஸ். மணி ஆர்டர் பேமெண்ட்டை பற்றி சொல்லுது. மணி ஆர்டர் பேமெண்ட்டில் மணி ஆர்டரில் சைன் வாங்குவோம். அக்னாலேஜ்மெண்ட் போர்ஷனில் சைன் வாங்கி எடுத்துகிட்டு வருவோம். அக்னாலேஜ்மெண்ட் போர்ஷனை ரெமிட்டருக்கு அனுப்பி விடுவோம். அந்த கூப்பன் போர்ஷனை வந்து மணி ஆர்டர் பேயிக்கிட்டேயே கொடுத்துடுவோம். If money order is payable to a person who is not permanently residing within the area or not personally known, ஒருவேளை பெர்மனண்ட்டாக ஒரு ஏரியாவில் தங்காதவருக்கு மணி ஆர்டர் வருது அல்லது அவர் யாருன்னே தெரியாதவராக இருக்கும் பட்சத்தில் அந்த மணி ஆர்டர் பேயி அவரோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது காமிச்சு அவர் தான் அந்த மணி ஆர்டர் பேயின்றதை ப்ரூவ் பண்ணணும். Special arrangements available at important post offices for payment of money orders by check or by postal pay order or by book adjustment in case of firms, business houses, government offices, etc. which receive large number of money orders. மணி ஆர்டர்ஸ் அதிகமாக வருது, ரெகுலராக ஒரு கம்பெனிக்கோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ வருதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு மணி ஆர்டராகவோ அல்லது போஸ்டல் பே ஆர்டராகவோ இல்லை புக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி புக் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸோடு வச்சுருக்க பட்சத்தில் அந்த புக் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாகவோ நம்ம பே பண்ணலாம். அதுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ஸில் முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸஸில் மட்டும் உண்டு. கிளாஸ் நம்பர் 48 டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன் அண்டு அதர் டெலிவரி ஏஜென்ட்ஸ். டெலிவரி ஸ்டாஃபோட டியூட்டிஸை பற்றி சொல்லுது. அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி முக்கியமாக சொல்லுது. They are forbidden to deliver any article without receiving payment due on the article. ஆர்டிக்கல் சார்ஜஸ் டியூ இருக்கும்போது அந்த சார்ஜஸ் அமௌண்ட் வாங்காமல் நம்ம அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணக்கூடாது. forbidden to deliver accountable articles without obtaining signature. அக்கௌண்டபிள் ஆர்டிக்கலாக இருந்தால் சைன் வாங்காமல் டெலிவரி பண்ணக்கூடாது. forbidden to deviate from prescribed beat. ஒரு பீட்க்கு இப்படி தான் போகணுன்னா அந்த படி தான் போகணும், பீட்லேருந்து டிவியேட் ஆகக்கூடாது. they are not bound to give change. ஆர்டிக்கல் சார்ஜஸ் டியூ வாங்குகிறோம்,
ஆனால் அவங்க சேஞ்ச் கொடுக்காம அமௌண்ட்டை கரெக்டாக கொடுக்காம ஃபுல் ஃபிகரில் கொடுத்தா நம்ம சேஞ்ச் கொடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி அவங்களையே சேஞ்சோட கரெக்டான அமௌண்ட்டை கொடுக்க சொல்லணும். கிளாஸ் நம்பர் 49 டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ் வித்தவுட் டெலிவரி ஏஜென்ட்ஸ். டெலிவரி ஏஜென்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸில் எப்படி டெலிவரி பண்ணுவாங்க? இஃப் நோ போஸ்ட்மேன் ஆர் டெலிவரி ஏஜென்ட்ஸ் அட்டாச்ட் டு போஸ்ட் ஆஃபீஸஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸில் ஒரு ஆஃபீஸ்க்கு போஸ்ட்மேனோ இல்லை டெலிவரி ஸ்டாஃபோ இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டரே கால் பண்ணி அட்ரஸை ஆஃபீஸ்க்கு வர வச்சு டெலிவரி பண்ணுவாங்க. கிளாஸ் நம்பர் 50 ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அந்த அமௌண்ட் பே பண்ணக்கூடிய ஆர்டிக்கலை அட்ரஸி வேண்டான்னு சொல்லலாம். அவங்க அட்ரஸி வந்து டியூ அமௌண்ட்டை பே பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்படி வேணான்னு மறுக்கும்போது ரெஃப்யூஸ்டுன்னு நம்ம ரிமார்க் போட்டு ரிட்டன் டு சென்டர் திருப்பி அனுப்பலாம். கிளாஸ் நம்பர் 51 ஆப்ளிகேஷன் டு பே சார்ஜஸ். அதாவது அமௌண்ட் வந்து சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அப்படி ஓவர் சார்ஜ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்ற பட்சத்தில் டெலிவரி ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை வந்து ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிட்டா முடிஞ்சதை அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. கிளாஸ் நம்பர் 52 ரெமிடி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் சார்ஜஸ் டியூ. ஒருவேளை ஆர்டிக்கலை வந்து வாங்கிட்டாங்க ஆனால் அமௌண்ட் பே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் வில் பி ரெக்கவர்டு ஆஸ் எ ஃபைன் இம்போஸ்டு அண்டர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் மூலமாக ஃபைனாக இம்போஸ் பண்ணி வாங்குவோம். ஒருவேளை அப்படியும் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா லெட்டரையும் நிறுத்தி வைக்கிறதுக்கான பவர் போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட இருக்குது, எக்ஸப்ட் ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் லெட்டர்ஸ். ஐஜிஎஸ் லெட்டர்ஸை தவிர மற்ற எல்லா ஆர்டிக்கலையும் நிறுத்தி வைக்கலாம். கிளாஸ் நம்பர் 53 ஆர்டிகல்ஸ் மாலிஷியஸ்லி சென்ட் அன்பெய்ட். ஆக்சுவலாக வேணும்னே அட்ரஸிக்கிட்ட கடுப்பேற்றணும் வெறுப்பேற்றணுன்றதுக்காக அன்பெய்டு ஆர்டிக்கலாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த போஸ்டேஜ் அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து எஸ்பி சூப்பரண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸும் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டரும் அந்த போஸ்டேஜ் அமௌண்ட் 10 ரூபாய்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் சூப்பரண்டென்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டரும் கொடுக்கலாம். கிளாஸ் நம்பர் 54 கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பர்சனல். டிஃபென்ஸ் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு லெட்டர் வருதுன்ற பட்சத்தில் இட் வில் பி டெலிவர் டு அன் ஆர்டர்லி ஆர் அதர் ஃபிட் பர்சன் டெப்யூட்டட் டு ரிசீவ் தெம். அதுக்குன்னு டெப்யூட் பண்ணியிருப்பாங்க லெட்டர் வாங்கிறதுக்குன்னு, அவங்கக்கிட்ட தான் அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணணும். போஸ்டேஜ் டியூ ஆர்டிக்கல் டிஃபென்ஸ் பர்சனலுக்கு வந்ததுன்னா அன்டெலிவரபிள்னு சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அதே ஃபோர்ஸஸ் லெட்டர் ஆர் க்ரீன் என்வலப்ஸ் வரும் பட்சத்தில் அதுக்கு டியூ சார்ஜ் பண்ண மாட்டோம், ரிட்டர்னும் பண்ண மாட்டோம், அதை டெலிவரி பண்ணிடணும். ஏன்னா அந்த ஃபோர்ஸஸ் லெட்டர் ஆர் க்ரீன் என்வலப்ஸ்ன்றது ஆல்ரெடி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலமாக ப்ரீபெய்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அது க்ரீன் என்வலப் ஃபோர்ஸஸ் லெட்டர்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலில் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்டாம்ப் சீல் இருக்கும். திஸ் கன்செஷன் வில் நாட் பி எக்ஸ்டெண்டட் இன் கேஸ் ஆஃப் எ யூனிட் ஃபார்மேஷன் கன்சிஸ்டிங் மியர்லி ஆஃப் அன் ஆஃபீஸ். எக்ஸாம்பிள் தி MES. தனியாக ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் வந்து அவங்க யூனிட்டாக ஃபார்ம் பண்ணி இந்த கன்செஷன் நாங்களும் பாதுகாப்பில் தான் இருக்கோம் அதனால் எங்களுக்கும் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்செஷன் கொடுக்கக்கூடாது. ஒன்லி டு டிஃபென்ஸ் பர்சனல். அடுத்தது கிளாஸ் நம்பர் 55. கிளாஸ் நம்பர் 55 எதை பற்றி சொல்லுதுன்னா போஸ்ட் பாக்ஸஸ். போஸ்ட் பாக்ஸஸ் மூலமாக நம்ம எந்தெந்த ஆர்டிக்கல் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி ஃபுல்லி ப்ரிபெய்ட் அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில். லெட்டர் மெயில் மட்டும்தான் டெலிவரி பண்ணுவோம், பார்சல் மெயில் டெலிவரி பண்ண மாட்டோம். அதுலேயும் ஃபுல்லி ப்ரிபெய்ட் அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில் மட்டும் டெலிவரி பண்ணுவோம். போஸ்ட் பாக்ஸ் ரெண்டர் தவிர வேறு ஒருத்தருக்கு அதே போஸ்ட் பாக்ஸ் நேமில் லெட்டர் வந்தால் டெலிவரி பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் யார் யாருக்கு அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் ரெண்டர் நேம் இல்லாமல் வேறு யாருக்குன்னா வருது அப்படின்னு நம்ம சொல்ல அது யார் யாருக்கு டெலிவரி பண்ணலான்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு லெஜிட்டிமேட் பர்சனல் ஆஃப் எ ஃபர்ம் ரெண்டிங் எ போஸ்ட் பாக்ஸ். அந்த ரெண்டில் இருக்க ஃபர்ம் ஆர் கம்பெனியோட லெஜிட்டிமேட் பர்சனலுக்கு வந்தது அப்படின்னா டெலிவரி பண்ணலாம்.
ரெண்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட்டுக்கு வந்தால் டெலிவரி பண்ணலாம். டுவர்ட்ஸ் ட்ரைனீஸ் ஆர் இன்மேட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஒரு இன்ஸ்டியூஷனோட ட்ரைனீஸ் உள்ளே இருக்க ட்ரைனீஸ்க்கோ இல்லை உள்ளேயே இருக்கவங்களுக்கோ வந்தால் டெலிவரி பண்ணலாம். கேஷுவல் விசிட்டர்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஸ்டேயிங் வித் த ரெண்டரோட ஸ்டே பண்ணிட்டு இருக்கவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு வந்தால் டெலிவரி பண்ணலாம். தி ரெண்டர் கேன் கெட் டெலிவரி ஆஃப் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அதர் அலைடு கன்சர்ன்ஸ். ஆக்சுவலாக ரெண்டர் ஒரே ஒருத்தர் 2-3 கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு கம்பெனி நேமில் மட்டும் போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்காரு. அவரோட நேமில் இருக்க மற்ற கம்பெனிஸ்க்கும் அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் லெட்டர் டெலிவரி பண்ணலாமா, டெலிவரி வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். ஆனால் அவர் எத்தனை கம்பெனிக்கு வாங்கணுமோ 3 கம்பெனி இருக்குன்னா 3 கம்பெனிக்கும் தனித்தனியாக ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு கட்டுற ஃபீயை வந்து பே பண்ணி அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் ரன் பண்ணிக்கலாம். அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் வித் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வில் பி டெலிவர்ட் ஆர் பெய்ட் த்ரூ போஸ்ட்மேன். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளோ மணி ஆர்டரோ போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு வருது அப்படின்னா போஸ்ட்மேன் மூலமாக யூஸ்வல் மேனரில் அதை டெலிவரி பண்ணலாம். இஃப் தட் இஸ் நோ சச் போஸ்ட் பாக்ஸ் நம்பர், ஒருவேளை அந்த அக்கௌண்டபிள் ஆர்டிக்கல் இருக்க போஸ்ட் பாக்ஸ் நம்பர் லெட்டரில் வர போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் எந்த விதமான போஸ்ட் பாக்ஸும் அந்த ஆஃபீஸில் இல்லைனா ஆர் த அட்ரஸி ஹாஸ் சீஸ்டு டு பி த ரெண்டர் ஆஃப் த போஸ்ட் பாக்ஸ், அந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு ஆல்ரெடி அவர் ரெண்டராக இருந்தார் ஆனால் அது அவர் இப்போது இல்லை, ரினியூவல் பண்ணலை அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை ரிட்டர்ன் பண்ணிடணும், அன்டெலிவரபிள் ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்ளிகேஷன் டு த போஸ்ட் மாஸ்டர் கன்சர்ன்ட், அவர் எங்கே போஸ்ட் பாக்ஸ் வைக்கணும்னு விருப்பப்படுறாரோ அந்த ஏரியாவோட ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர்கிட்ட தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் தி அப்ளிகன்ட் ஷுட் ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் duly certified by 2 gentlemen not connected with him and furnish full particulars of his business address. அப்படி கொடுக்குற அப்ளிகேஷனில் அந்த அப்ளிகண்ட் வந்து அவரோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்றதை சொல்லியிருக்கணும். அவரோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை 2 ஜென்டில்மேன், அவரோட தொடர்பில் இல்லாத 2 ஜென்டில்மேன் அதை வந்து சர்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் அட்ரஸோட ஃபுல் பர்டிகுலர்ஸை வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும். இந்த ரூல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் செமி கவர்மெண்ட் அண்ட் ஈவன் ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸ், ஒருவேளை நோன் டு போஸ்ட் மாஸ்டருக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அந்த போல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அது பொருந்தாது. இஃப் ரெண்டர் ஆஃப் எ பாக்ஸ் சேஞ்சஸ் இஸ் பிஸ்னஸ் அட்ரஸ் ஆர் he should inform postmaster within 7 days of change. In the event of failure to do so, the post box is liable to be withdrawn without notice. ஒருவேளை அந்த போஸ்ட் பாக்ஸோட ரெண்டர் வந்து அவரோட பிஸ்னஸ் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற 7 டேஸ்க்குள்ளே போஸ்ட் மாஸ்டருக்கு இன்டிமேட் பண்ணணும். அப்படி ஒரு வேளை 7 டேஸ்க்குள்ளே இன்டிமேட் பண்ண தவறினால் the post box is liable to be withdrawn. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த போஸ்ட் பாக்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். No renter is entitled to demand post box of particular number or row or position. அப்ளிகண்ட் யாரும் எனக்கு இந்த நம்பரில் தான் போஸ்ட் பாக்ஸ் வேணும், இந்த ரோவில் தான் வேணும், இந்த இடத்துல தான் வேணும், இந்த பொசிஷனில் தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. while applying rent is to be paid in advance. அப்ளை பண்ணும்போதே அதுக்கான ரெண்ட்டை அட்வான்ஸாக பே பண்ணணும். No renter is entitled to claim refund on allotment. allotment ஆன பிறகு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்கக்கூடாது. If any claim in writing for refund reaches postmaster before allotment, ஒருவேளை அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடியே போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளிகேஷன் வருது ரீஃபண்டுக்கு அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து கொடுக்கலாம், அவரோட விருப்பம் அது. rent paid cannot be adjusted once paid is paid. அதை வந்து 1 வருஷத்துக்கு பே பண்ணிவிட்டு எனக்கு 3 மாதத்துக்கு போதும் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. தி ப்ரிஸ்கிரைப்ட் டெபாசிட் இஸ் டு பி பெய்ட் ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் பிஃபோர் கீ ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேட் ஓவர் டு ரெண்டர். அலாட்மெண்ட் ஆனதும் அந்த கீ பாக்ஸோட கீயை வந்து ரெண்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னே வந்து எவ்வளோ டெபாசிட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். If the key of the lock or lock is lost by the renter, அதாவது சாவி அல்லது பூட்டு ரெண்டுமே தொலைச்சிட்றாங்க, இல்லை ஏதாவது ஒன்று தொலைச்சிட்றாங்க, அல்லது ரெண்டுமே ஒர்க் ஆகலை, இல்லை ஏதாவது ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை
அப்படின்னா இமீடியட்டாக போஸ்ட் மாஸ்டர்கிட்ட இன்டிமேட் பண்ணிடணும். இன்டிமேட் பண்ணிவிட்டு ஒருவேளை போத் த லாக் அண்ட் கீ ஆர் டேமேஜ்டு ஆர் லாஸ்ட், ரெண்டுமே தொலைஞ்சிருச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு, அல்லது பூட்டு மட்டும் தொலைஞ்சிருச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா he should credit the cost of both the key and lock. ரெண்டுமே ஏதாவது ஆனாலும் அல்லது லாக் மட்டும் ஏதாவது ஆனாலும் அந்த ரெண்டர் both the key and lock ரெண்டுத்துக்குமான காஸ்ட்டை வந்து உடனடியாக கிரெடிட் பண்ணணும். அல்லது கீ மட்டும் தொலைஞ்சிருச்சு இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா கீக்கான காஸ்ட்டை மட்டும் அவர் பே பண்ணணும். அவர் பே பண்ணும்போது ஒருவேளை அந்த ரிப்பேர் ஆர்கனைசேஷன் அது பூட்டு வரக்கூடிய இடம், புதுசாக அனுப்பக்கூடிய இடம் அந்த டெலிவரி ஏரியாவுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறதுக்கான மணி ஆர்டர் சார்ஜஸ், கமிஷன் சார்ஜஸும் சேர்த்து ரெண்டர் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்க அங்கேருந்து பூட்டையும் சாவியும் அனுப்புறதுக்கான போஸ்டல் சார்ஜஸையும் சேர்த்து ரெண்டர் கொடுக்கணும். ஒரு வேளை அப்படி செய்ய தவறினால் த டெபாசிட் மேட் பை ஹிம் வில் பி ஃபோர்ஃபைட்டட். அவரு கட்டின டெபாசிட் வந்து திருப்பி தரப்பட மாட்டாது. ஃபெயிலர் டு இன்டிமேட் த லாஸ் ஆர் டேமேஜ் வில் என்டைல் கேன்சலேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் பாக்ஸ். டெபாசிட்டும் திருப்பி தர மாட்டோம், போஸ்ட் பாக்ஸோட அலாட்மெண்ட்டும் கேன்சல் ஆகிடும். ஒருவேளை எக்ஸ்பிரி ஆன பிறகு இஃப் லாக் அண்ட் கீ ஆர் நாட் சரண்டர்டு பை ரெண்டர் டு போஸ்ட் மாஸ்டர் வித்தின் 15 days ஆஃப் எக்ஸ்பிரி ஆஃப் பீரியட் ஆஃப் ரெண்ட் ஆர் ரெண்டிங் இஸ் நாட் ரெனியூட் வித்தின் 15 days த டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபைட்டட். எக்ஸ்பிரி ஆகி 15 நாளுக்குள்ளே லாக் அண்ட் கீ ரெண்டையும் சரண்டர் பண்ணலைனாலும் அல்லது 15 நாளுக்குள்ளே ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா அவர் கட்டின டெபாசிட் திருப்பி தர மாட்டோம். If renter does not notify to postmaster not to renew rental of post box and surrenders lock and key within 15 days of expiry of rental, he may be granted a portion of deposit representing the cost of lock and key. ஒருவேளை எக்ஸ்பிரி ஆன 15 நாளுக்குள்ள லாக் அண்ட் கீயை சரண்டர் பண்ணிட்டாரு, ஆனால் நாங்கள் ரெனியூவல் பண்ணலைன்ற விஷயத்த சொல்லாமல் திடீர்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் கட்டின டெபாசிட்டில் ஒரு போர்ஷன் அந்த லாக் அண்ட் கீக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம திரும்ப கொடுக்கணும். நோ அப்ளிகேஷன் ஃபார் ரெனியூவல் இஸ் என்டர்டைன்ட் ஆஃப்டர் எக்ஸ்பிரி ஆஃப் த ரெண்டல். ரெண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெனியூவல் அப்ளிகேஷன் கொடுத்தா அதை ஏற்றுக்கக்கூடாது. ஒருவேளை அவர் லேட்டாக அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு தகுந்த ரீசன் இருக்குது அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த அப்ளிகேஷனை அவர் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் எக்ஸ்பிரி ஆனதுலேருந்து 15 நாளுக்குள்ளே தான் எடுத்துக்கணும். ப்ரொவைடட் தட் த சேம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இஸ் அவைலபிள். அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அவைலபிளில் இருந்தால் 15 நாளுக்குள்ளே எடுத்துக்கலாம். அப்படி அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அவைலபிளில் இல்லை அப்படின்னா அது ஃப்ரெஷ் அப்ளிகேஷனாக தான் கன்சிடர் பண்ணுவோம், புது அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணுவோம், வேறு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். தி பீரியட் ஆஃப் ரெண்டல் commences from first day of the month in which the post box is allotted. இப்போது அவர் ஒருத்தர் ரெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, அப்ரூவ் ஆகுது ஒரு மாதத்தோட 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி அவருக்கு அப்ரூவ் ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு டேட்லேருந்து தான் அந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் ஸ்டார்ட் ஆகும். தி பீரியட் ஆஃப் ரினியூவல் ஃப்ரம் ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த் இமீடியட்லி சக்சீடிங் பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் ரெண்டல். 1 இயருக்கு பே பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதம் 10ஆம் தேதி பே பண்ணாலும் ஜூன் 1லேருந்து மே 30 வரை செல்லுபடியாகும். அடுத்த ஜூன் 1லேருந்து ரெனியூவல் டேட் ஸ்டார்ட் ஆகிடுது. தி ரெண்டர் சப்ளைடு வித் டெலிவரி டிக்கெட் பியரிங் த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் விச் வில் பி ப்ரொடியூஸ்டு பை ஹிம் ஆன் டிமாண்ட். போஸ்ட் பாக்ஸ் ரெண்டருக்கும் நம்ம வந்து கூட டெலிவரி டிக்கெட் ஒன்று கொடுப்போம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் எடுக்கும்போது யார் என்னன்னு தெரியல, அவர் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறாரு, யார் என்னன்னு தெரியலன்னா அந்த டிமாண்டில் வந்து இவங்க சார்பாக வந்திருக்குன்னு அந்த டெலிவரி டிக்கெட்டை காமிக்கணும். தி ரெண்டர் மே கிளியர் போஸ்ட் பாக்ஸ் அட் எனி டைம் டியூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ் நாட் எக்ஸிடிங் ½ an hour பிஃபோர் ஈச் டெலிவரி. அந்த ரெண்டர் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸில் எந்த டைமில் வேணாலும் வந்து போஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டெலிவரி டைமுக்கு அட்லீஸ்ட் ½ an hour கேப் ஆகுது இருக்கணும். இப்போ எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி டைம் காலையில் 10:30 மணிக்கு டெலிவரிக்கு கிளம்பணும் அப்படின்னா
அவர் 10 மணிலேருந்து தான் வரணும். அந்த ஆஃப் அன் ஹவர் எதுக்குன்னா, ஏன்னா அப்போ தான் சார்ட்டிங் பண்ணி முடிப்பாங்க. சார்ட்டிங் பண்ணி முடித்து அடுத்த ஆஃப் அன் ஹவரில் தான் போஸ்ட்மேன் சார்ட்டிங் அவங்க தனியாக பிரித்து அடுக்கி கட்டி எடுத்துகிட்டு போகணும். அந்த அரை மணி நேரம் வந்து அட்லீஸ்ட் அரை மணி நேரம் கேப் ஆகுது இருக்கணும் டெலிவரி டைமுக்கும் அந்த கிளியரன்ஸ் டைமுக்கும். If any article owing to its size not placed in post box, intimation slip is placed and the article is kept in delivery department. ஒருவேளை போஸ்ட் பாக்ஸில் சைஸ் காரணமாக சைஸ் பெருசாக இருக்குன்றதுனால ஆர்டிக்கலை போஸ்ட் பாக்ஸில் போட முடியல அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டிக்கலுக்கு ஒரு இன்டிமேஷனை மட்டும் போஸ்ட் பாக்ஸில் போட்டுடணும். அந்த போஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ண வரவங்க அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் காமிச்சு கூட டெலிவரி டிக்கெட்டையும் இன்டிமேஷனையும் காமிச்சு வாங்கிக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் கிளியர்டு ஃபார் எ வீக், ஒருவேளை போஸ்ட் பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் வந்து ஒரு வாரமாக கிளியர் பண்ணாமலே வச்சுருக்காங்க அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் கிளியர் பண்ண சொல்லி. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நோட்டீஸ் அனுப்பியும் அவர் கிளியர் பண்ணாமலே இருக்கிறாரு அப்படின்னா போஸ்ட்மேன் மூலமாக யூஸ்ஃபுல்லாக எப்பவும் போல் டெலிவரி பண்ணிடலாம். இஃப் போஸ்ட்மேன் கெனாட் டெலிவர் த ஆர்டிகல்ஸ் தே வில் பி ட்ரீட்டட் அஸ் அன்டெலிவரபிள் அண்ட் ரிட்டன் டு சென்டர். அப்போ போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போயும் அங்கே ஆள் இல்லை, இல்லை ஏதோ சம் ரீசன்ஸால் போஸ்ட்மேனாலேயும் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் அன்டெலிவரபிள்னு சொல்லிட்டு சென்டருக்கு ரிட்டன் பண்ணிடணும். Failure to clear post box necessitating the issue of notices or requiring post offices to redirect the articles too often will lead to cancellation of post box without notice. இதே வேலையை அவங்க அடிக்கடிக்க பாக்ஸை கிளியர் பண்ணாமல் விட்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக போஸ்ட் மாஸ்டர் அடிக்கடிக்க நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஆர்டிக்கலை ரீடைரக்ட் பண்ண வேண்டிய ஆர்டிக்கல் நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எந்த விதமான நோட்டீஸ் முன்னறிவிப்பும் இல்லாமல் போஸ்ட் பாக்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம். இஃப் போஸ்ட் பாக்ஸ் இஸ் நோ லாங்கர் ரெக்வயர்ட், போஸ்ட் பாக்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை இனி அப்படின்னா லாக் அண்ட் கீயை வந்து சரண்டர் பண்ணிடணும். ஒருவேளை அந்த லாக் அண்ட் கீ அவங்க சரண்டர் பண்ணும்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா அவங்க கட்டின டெபாசிட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். Post box holders who receive large number of mails may rent an additional post box with the same post box number. ஆர்டிகல்ஸ் வந்து ரெண்டருக்கு அதிகமாக வருது, ஒரே போஸ்ட் பாக்ஸில் அவருக்கு வரக்கூடிய ஆர்டிகல்ஸை வைக்க முடியல அப்படின்னா அவரோட தேவைக்கு ஏற்ப இன்னொரு போஸ்ட் பாக்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் அடிஷ்னல் அமௌண்ட்டில் ஃப்ரெஷ் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஆனால் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் மட்டும் அதே நம்பரில் வரும். அடுத்ததாக ஆர்டிக்கல் கிளாஸ் நம்பர் 56. கிளாஸ் நம்பர் 56 எதை பற்றி சொல்லுதுன்னா த சிஸ்டம் ஆஃப் போஸ்ட் பேக்கை பற்றி சொல்லுது. போஸ்ட் பேக்ஸ் த சிஸ்டம் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் எ பேக். போஸ்ட் பாக்ஸுக்கும் போஸ்ட் பேக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்று தான், அது பாக்ஸு இது பேக், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்துட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு லாக் அண்ட் கீ வில் பி ப்ரொவைடட் பை அவர் டிபார்ட்மெண்ட். லாக் அண்ட் கீ டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்போம். ஆனால் போஸ்ட் பேக்குக்கு லாக் அண்ட் கீ வந்து ரெண்டரே கொடுக்கணும். அது ரெண்டு தான் வித்தியாசம். அடுத்து இதுக்கான சார்ஜஸ் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் ரெண்டுத்துக்கும் ஒரே சார்ஜஸ் தான். பெர் இயர்லிக்கு அவங்க பே பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 150 ரூபா. பெர் குவார்ட்டர்லி ₹50. ஒருவேளை ஒரே ரெண்டர் போஸ்ட் பாக்ஸும் வேணும் போஸ்ட் பேக்கும் வேணும் அப்படின்றாருன்னா ஃபார் போத் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக் இயர்லி 250, குவார்ட்டர்லி ₹80. அடுத்ததாக கிளாஸ் நம்பர் 57. இட் சேஸ் அபவுட் விண்டோ டெலிவரி பற்றி சொல்லுது. இஃப் addressee makes a written application asking that his letter and other articles may be retained in post offices still called for instead of delivering through a postman may be delivered at window free of cost. அதாவது ஒரு அட்ரஸி ரிட்டனாக எழுதி கொடுக்குறாரு, அவங்க எங்கன்னா வெளியூருக்கு போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது ரீசனால் போஸ்ட்மேன் மூலமாக ஆர்டிக்கல் டெலிவரிக்கு வந்தாலும் எங்களால் அங்கே வாங்க முடியாது
அதனால் நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஆஃபீஸ்லேயே லெட்டரை வைங்கன்னு ரிட்டன் அப்ளிகேஷன் கொடுத்தா, ஆஃபீஸ்லேயே லெட்டரை வைங்க நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரிட்டன் அப்ளிகேஷன் கொடுத்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அந்த விண்டோ டெலிவரி அந்த குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் அவங்க எப்போ வராங்களோ அவங்க வர வச்சுருந்து டெலிவரி பண்ணிடலாம். அடுத்ததாக கிளாஸ் நம்பர் 58, டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு மெசஞ்சர்ஸ் சென்ட் ஃப்ரம் பிளேசஸ் நாட் சர்வ்டு பை போஸ்ட்மேன் டெய்லி. அதாவது போஸ்ட்மேன் டெய்லி சர்வ் பண்ணாத பிளேசஸில் மெசஞ்சர்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் டெலிவரி பண்ணுறதை பற்றி சொல்லுது. Such persons can have his letters and articles delivered to messengers who must pay the due if any, or he may deposit money in advance. அதாவது டெய்லி போஸ்ட்மேன் சர்வ் பண்ணாத ஏரியாவில் இருக்கவங்க மெசஞ்சர்ஸ் மூலமாக அவங்களோட லெட்டர்ஸை டெலிவரி வாங்கிக்கலாம். அப்படி பண்ணுறவங்க டியூ ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த மெசஞ்சர் வந்து அந்த ஆர்டிக்கலுக்கான டியூவை கண்டிப்பாக பே பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த பர்சன்ஸ் அட்ரஸி டியூ ஆர்டிக்கலோ ஏதாவது பே பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் வரும் பட்சத்தில் அதுக்கு வந்து மணியை அட்வான்ஸாக போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிக்கலாம். அட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அட்ரஸியோட எக்ஸ்பென்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் வில் ப்ரொவைட் எ பேக் வித் லாக் இன் விச் ஆல் ஆர்டிகல்ஸ் வில் பி பிளேஸ்டு பை போஸ்ட் ஆஃபீஸ் டுகெதர் வித் த மெமோ ஆஃப் த கண்டென்ட்ஸ். ஒன் கீ கெப்ட் பை போஸ்ட் மாஸ்டர் அண்ட் த அதர் பை த அட்ரஸி. அதாவது அட்ரஸியோட எக்ஸ்பென்ஸில் போஸ்ட் ஆஃபீஸே ஒரு பேக் ப்ரொவைட் பண்ணி அந்த பேக்கில் வந்து அந்த அட்ரஸுக்கு வந்திருக்க ஆர்டிகல்ஸ் எல்லா ஆர்டிகல்ஸும் ப்ளேஸ் பண்ணி அதிலேயே உள்ள என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்ற ஒரு மெமோவையும் ப்ளேஸ் பண்ணி வச்சு அந்த பேக்கை லாக் பண்ணி மெசஞ்சர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம். அந்த பேக்கோட ஒரு கீ போஸ்ட் மாஸ்டர்கிட்டையும் இன்னொரு கீ அட்ரஸிக்கிட்டையும் இருக்கும். த சேம் பேக் may be used to bring letters to be posted, but no cash should be conveyed in the bag to post office. No fee will be charged for the use of the bag. லெட்டர் மெசஞ்சர் டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அதே பேக்கை அந்த அட்ரஸிக்கிட்ட இருந்து ஆர்டிக்கல் சென்ட் பண்ணுற லெட்டர்ஸையும் அதே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதுக்கான போஸ்டேஜ் ஃபீயை வந்து அந்த பேக்குக்குள்ளேயே போட்டு பணத்தை அனுப்பக்கூடாது, அதை தனியாக தான் பே பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணுற பேக்குக்குன்னு தனியாக எந்த ஒரு ஃபீயும் சார்ஜ் பண்ண மாட்டோம் இந்த டெலிவரிக்கு. ஏன்னா பேக்குக்கான ஃபீ வந்து அட்ரஸி தான் பே பண்ணணும். ஆர்டிகல் நம்பர் 59, கிளாஸ் நம்பர் 59 என்ன சொன்னால், பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் டு மெசஞ்சர்ஸ். மணி ஆர்டர் மெசஞ்சருக்கு பே பண்ணலாமா அப்படின்னா, இஃப் பேயி ஆத்தரைசஸ், பேயி வந்து போஸ்ட் மாஸ்டர்கிட்ட ஆத்தரைஸ் பண்ணி லெட்டர் கொடுக்கும் பட்சத்தில் மணி ஆர்டர்ஸ் பே பண்ணலாம் மெசஞ்சர்ஸ்கிட்டையும். கிளாஸ் நம்பர் 60, டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு மெசஞ்சர்ஸ் ஆர் கேர் பார்ட்டி. ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலை மெசஞ்சர்ஸ்கிட்டையோ இல்லை கேர் பார்ட்டிக்கிட்டையோ எப்படி டெலிவரி பண்ணுவோம்? அட்ரஸையோ பேயையோ மெசஞ்சர்ஸை ஆத்தரைஸ் பண்ணி போஸ்ட் மாஸ்டர்கிட்ட லெட்டர் கொடுத்தா, அதாவது அவங்களோட பிஹாஃபில் சைன் பண்ணலாம்னு கொடுத்தா மெசஞ்சர்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு ஆர்டிக்கலை மெசஞ்சர்கிட்ட டெலிவரி பண்ணுவோம். ஒருவேளை இஃப் த அட்ரஸி doesn't authorize messengers to sign on his behalf, அவங்களுக்கு சார்பாக மெசஞ்சர்ஸ் சைன் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ரெசிப்டையும் அக்னாலஜ்மெண்ட்டையும் மெசஞ்சர்கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வர சொல்லலாம். சைன் வாங்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு, சைன் வாங்கிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் ரெசிப்டும் கொடுத்த பிறகு ஆர்டிகல்ஸை கொடுத்து அனுப்பலாம். ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு ஏபி கேர் ஆஃப் சிடி will be delivered to CD, which means care party, if AB is not known to post office, otherwise it will be delivered to the addressee. கேர் ஆஃப் போட்டு லெட்டர் வருது அப்படின்னா ஒருவேளை அட்ரஸி யாருன்னு தெரியலன்ற பட்சத்தில் கேர் பார்ட்டிக்கு அந்த லெட்டரை டெலிவரி பண்ணலாம். அப்படி ஒருவேளை அட்ரஸி தெரியுதுன்ற பட்சத்தில் அந்த ஆர்டிக்கல் அட்ரஸிக்கிட்ட தான் டெலிவரி பண்ணணும். இந்த ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ்க்கான வேலிடிட்டி எவ்வளோ நாள்னு பார்த்தா 3 years. Class number 61, delivery of registered articles and payment of money orders to students of educational institutions. ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மணி ஆர்டர் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் வருதுன்னா அதை யார்கிட்ட டெலிவரி பண்ணுவோம்? ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அட்ரஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி டெலிவர்ட் டு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் எ பர்சன் duly authorized by him with approval of head of the circle. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்க பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் வருதுன்ற பட்சத்தில் அதை வந்து அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு டெலிவரி பண்ணலாம், இல்லை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனால் ஆத்தரைஸ் பண்ணியிருக்க ஒருத்தர்கிட்ட டெலிவரி பண்ணலாம். ஆனால் அதுக்கான அப்ரூவல் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். அதே இன்ஸ்டியூட் ஆர்டிக்கல் மணி ஆர்டர்ஸாக வந்ததுன்னா அதே போல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இல்லது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆத்தரைஸ் பண்ணவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் வித் அப்ரூவல் ஆஃப் ஹெட் ஆஃப் சர்க்கிள் ஆன் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் இண்டெம்னிட்டி பாண்ட். ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருந்தால் இன்ஸ்டியூட் ஆர்டிக்கலும் மணி ஆர்டரும் டெலிவரி பண்ணலாம். அடுத்தது கிளாஸ் நம்பர் 62. எதை பற்றி சொன்னால் அக்கௌண்ட்ஸ் வித் பிளான்டர்ஸ் எக்ஸெட்ரா. இன் கேஸ் ஆஃப் பிளான்டர்ஸ் and others living at distance from post office, units of defense services, permit holders of business reply cards and envelopes, firms, etc. who receive unpaid correspondence, the POs arrange without requiring daily settlement that a sufficient sum is deposited in advance by addressee. ஒருவேளை டெய்லி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர முடியாத தூரத்தில் இருக்கவங்க, பிளான்டர்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கவங்க, அடுத்து பிஸ்னஸ் ரிப்ளை கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸோட ஹோல்டர்ஸ், ஃபர்ம்ஸ், கம்பெனிஸ், அவங்களுக்கு என்னென்னா அதாவது ரெகுலராக டியூ லெட்டர்ஸ் அதிகமாக வரவங்க, டெய்லி பே பண்ணணும், டெய்லி லெட்டர்ஸ் வாங்கிட்டு டெய்லி பே பண்ணிகிட்ருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அப்படி ரெகுலராக வருதுன்னு தெரிகிறவங்க முன்னாடியே அட்வான்ஸாக அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அட்வான்ஸாக அமௌண்ட் பே பண்ணிக்கும்போது லெட்டர்ஸ், டியூ லெட்டர்ஸ் வர வர டெய்லி அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து கழிச்சுக்கிட்டே வந்துடலாம். த போஸ்ட் ஆஃபீஸ் வில் கீப் அன் அக்கௌண்ட் வித் ஈச் அட்ரஸி. அது சம்மந்தமாக அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து டெய்லி எவ்வளோ டியூ வருதோ அதை கழிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த அமௌண்ட் தீரும்போது, காலியாகும்போது போஸ்ட் ஆஃபீஸே ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க அட்ரஸிக்கு, உங்களோட அக்கௌண்ட் வந்து காலியாக போகுதுன்னு ரிமைண்டர் அனுப்புவாங்க. Addressees wishing to have airmail correspondence redirected by air are required to deposit in advance to cover air fee. அதே ஏர்மெயில் கரஸ்பாண்டன்ஸ் ரீடைரக்ட் ஆகி ரெகுலராக வரவங்க அதே போல் அட்வான்ஸாக முன்னாடியே அந்த ஏர்மெயில் ஃபீயை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் மெயின்டைன் அக்கௌண்ட் வித் ஈச் அட்ரஸி. தி அட்ரஸி ஷுட் கிவ் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் டு த நேச்சர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் விச் தே டிசைட் டு பி ரீடைரக்டட் பை ஏர். யார் மூலமாக எந்தெந்த விதமான ஆர்டிகல்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ணணுன்றதை பற்றி அந்த ஆஃபீஸோட ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டருக்கு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அடுத்ததாக கிளாஸ் நம்பர் 63 சேஸ் அபவுட் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் எங்கே இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸில் மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? டு லிட்ரேட் பர்சன்ஸ் ஒன்லி. லிட்ரேட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அது யார் யாராக இருக்கலாம்? ஃபார் டூரிஸ்ட், ட்ராவலிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்ட்டி இன் எஸ்டாப்ளிஷிங் ஐடென்டிட்டி. அவங்களோட ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வாங்குறவங்க இட் இஸ் இஷ்யூட் ஃபார் ஒன்லி ஃபார் லிட்ரேட் பர்சன்ஸ் அண்ட் இஷ்யூட் பை ஹெட் ஆஃபீஸ். அப்ளிகேஷன்ஸை ஆனால் எஸ்ஓலையும் கொடுக்கலாம். அப்படி எஸ்ஓவில் கொடுக்கும்போது என்னென்னா அந்த எஸ்ஓவில் என்கொயரிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்ற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனை ஹெச்ஓவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடுவாங்க. ஹெச்ஓவில் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸோட வேலிடிட்டி 3 years. அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 88 millimeter cross 63 millimeter ஆர் ஸ்லைட்லி ஸ்மாலர். அந்த சைஸ்லையோ அல்லது அதை விட கொஞ்சம் சின்னதாகவோ இருக்கலாம். அதனோட காஸ்ட் ஆஃப் ஐடி கார்டு இஸ் ₹9. அதனோட காஸ்ட் ₹9. ஓகே கைஸ், இந்த கிளாஸில் நம்ம கிளாஸ் நம்பர் 34லேருந்து 63 வரை பார்த்துருக்கோம். 30 கிளாஸஸ் இருக்குது. இதற்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மீதி இதுக்கு மேலே அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பாய்.